வைகாசி விசாகம் கடவுள் முருகனின் பிறந்த நாளாகும். அக்னி, வாயு உள்ளிட்ட தேவர்கள் அசுரர் சூரபத்மனை அழிப்பவன் யார் என சிவனிடம் கேட்க வந்தனர். சிவபெருமானின் ஆறுமுக வடிவமான மூன்றாவது கண்ணிலிருந்து சூரியனை விட பிரகாசமான ஒரு தங்க ஒளி வெளிப்பட்டது. கங்கை நதியில் உள்ள 6 தாமரைகளில் 6 தீபங்களையும் வைக்குமாறு அக்னி மற்றும் வாயுவிடம் சிவபெருமான் கேட்டார். விஷ்ணு பகவான் அந்த 6 கிருத்திகை பெண்களை உயிர்ப்பித்தார். அவர்கள் அந்த குழந்தைகளை ஆற்றலுடன் பராமரித்தனர். அந்த 6 குழந்தைகள் அன்போடு விளையாடி வளர்ந்தனர். இவ்வளவு அழகான குழந்தைகளை பார்த்த பார்வதி தன் குழந்தைகளை திரும்பப் பெற விரும்பினாள். பார்வதியும் சிவனும் கைலாய மலையிலிருந்து இறங்கி கங்கை நதியை அடைந்தனர். 6 குழந்தைகளையும் பார்த்ததும் பார்வதி 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்துக் கொண்டாள். இதனால் அவை 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட ஒரே குழந்தையாக மாறியது. பார்வதி குழந்தையை சிவபெருமானிடம் அழைத்துச் சென்றார். 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட சுப்பிரமணியன் தாயின் மடியில் அமர்ந்து சிவனும் நந்தியும் தலைமை தாங்கி கைலாய மலைக்குச் சென்றனர். இதுதான் நமது வைகாசி விசாகத்தின் மகத்துவம். வாழ்க்கையின் எல்லா படிகளிலும் முருகா உங்களுடன் இருக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மேலும் கதைகளை கேட்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.